நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நமக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு உறுப்பினர் சேர்க்கக்கூடிய திட்டத்தை செயல்படுத்த பணித்திருக்கிறார்கள். அது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக நாம் அதை ஏற்றுக்கொண்டு பல்வேறு பகுதிகளிலே இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் அந்த பணிகளில் முழு மூச்சாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். பல பகுதிகளில் 30% எட்டிவிட்டார்கள். 30% தான் டார்கெட், குறைந்தபட்ச டார்கெட். 30 வந்துருச்சு அப்படின்னு யாரும் விட்டுற வேண்டாம். அதை தாண்டி உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும். நாம் தான் இன்னைக்கு கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலும் தமிழ்நாட்டில் முதல் இடத்திலே வரக்கூடிய தொகுதிகளே நம்முடைய தொகுதி இருக்க வேண்டும் என்ற அந்த முனைப்போடு நாம் பணியாற்ற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக மிகச் சிறப்பாக நம்முடைய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா மக்களுக்கு நாம் தொடர்ந்து தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எல்லாம் மிக தொலைநோக்கோடு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். ஆனால் பல திட்டங்களை கொண்டு வந்ததால் மக்களுக்கு அது நினைவில் இருப்பதில்லை. மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா மக்கள் விரல், நாங்கள் போகும் பொழுது, சந்திக்கும் பொழுது, கேட்கும் பொழுது விரல் வெட்டு எண்ணக்கூடிய திட்டங்கள் இருக்கிறது. அதனால ஞாபகம் வச்சிருக்காங்க. தலைவர் கலைஞர் கொண்டு வந்த திட்டம் பட்டியலிட முடியாத அளவிற்கு அத்தனை திட்டங்கள். விவசாயிகளாக இருக்கட்டும், நம்முடைய அமைச்சர் பேசும் பொழுது யாரையும் விடல. யார் யாரெல்லாம் இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டிருந்தார்களோ, வாக்கு வங்கிக்கு வெளியே இருந்தார்களோ, திருநங்கைகளாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், எல்லாரைக்குமான திட்டங்கள், விவசாயிகளுக்கு என்று எல்லாருக்குமான திட்டங்கள். மாணவர்கள், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் உயர்கல்வியிலே அதிகமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமையை நமக்கு பெற்று தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்லேயும் கல்லூரிகளை உருவாக்கி தந்த அந்த தொலைநோக்கு பார்வை இருந்தது தலைவர் கலைஞர் அவர்களுக்கு. இப்படி எத்தனையோ திட்டங்களை செயல்படுத்தி காட்டிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியின் நீட்சியாக இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய எல்லாருக்குமான திட்டங்களை வடிவமைத்து தந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், கல்லூரியிலே படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம்பெண்களுக்கு நான் முதல்வன், அதை தாண்டி தமிழ் புதல்வன், புதுமை பெண் என்று எத்தனையோ திட்டங்களை அவர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதிகமாக பணிகளுக்கு, வேலை வாய்ப்புகளை பெற்று வேலைக்கு செல்லக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல 42% இருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான். பல்வேறு தொழில் முதலீடுகளை, ஒரு கார் கம்பெனி கொண்டு வந்திருக்காங்க. பல்வேறு தொழில் முதலீடுகளை நம்ம மாவட்டத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நிறைய மாநிலங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நகரம், குறிப்பிட்ட நகரத்தை சுற்றி தான் எல்லா வளர்ச்சியும் இருக்கும். தொழில் முதலீடுகள் எல்லாம் அங்கே தான் இருக்கும். ஆனால் தமிழ்நாடு போன்ற இடங்களில்தான், அதுவும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பிறகு இன்று நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா
பகுதிகளுக்கும் தொழில் முதலீடுகள் வர வேண்டும், வேலை வாய்ப்புகள் வர வேண்டும் என்ற அந்த முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் ஐடி கம்பெனிஸ், தொழில் முதலீடுகள் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. இப்படி எத்தனையோ திட்டங்கள். வீடு தேடி மருத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரே மாநிலம். வீட்டு தேடி வந்து நீங்க போக வேண்டாம், வீடு தேடி வந்து மருத்துவ வசதிகளை செய்து தரக்கூடிய ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. யாருக்காவது விபத்து, எத்தனையோ குடும்பங்கள்ல நம்ம கேட்டிருக்கோம், விபத்து நடந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போக முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து இல்லைல்ல நாங்க சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு திருப்பி அனுப்பி அந்த கோல்டன் அவர், அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்ற நேரத்துக்குள்ள அவங்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் உயிரிழந்து அந்த குடும்பம் தவிக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு அதை மாற்றி அந்த உயிர்காக்கக்கூடிய சிகிச்சையை கொண்டு வந்து எத்தனையோ குடும்பங்களில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை காப்பாற்றி இருக்கக்கூடிய, ஒரு விபத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றி இருக்கக்கூடிய ஒரு நல்லாட்சி இருக்கிறது என்றால் அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இந்த திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு நாம் நினைவுபடுத்த வேண்டும். ஏன்னா நிறைய திட்டம் கொடுத்துட்டோம், எது கிடைக்கலங்கிறது தான் ஞாபகத்தில் இருக்கும், தப்பில்லை, அதுவும் கேட்கணும், நியாயம். ஆனால் கிடைத்ததை, எதை பயன்படுத்துகிறார்களோ அதையும் நாம் அவர்கள் மனதிலே நினைவுக்கு கொண்டு வர வேண்டிய வாய்ப்பை இந்த உறுப்பினர் சேர்க்கை நமக்கு வழங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் முக்கியமான கேள்விகள். ஒன்றிய அரசாங்கம் பாஜக தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. புதிய கல்விக் கொள்கை, ஹிந்தி திணிப்பு, நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய சரித்திரத்தை நாம் அகழ்வாராய்ச்சி செய்து கண்டுபிடித்திருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் மறுதலித்து தமிழ்நாட்டின் பெருமைகளை மறுக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசாங்கம். நம்ம வீட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலம், கல்வி, இதையெல்லாம் நாசமாக்கக்கூடிய ஒரு புதிய கல்விக் கொள்கையை திணிக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசாங்கம். தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்காத ஒன்றிய அரசாங்கம் பாஜக. அந்த பாஜகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய அதிமுக, இவர்களை மக்களுக்கு வீடு வீடா போய் கதவை தட்டி அடையாளம் காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தந்திருக்கிறார்கள். இதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். தொடர்ந்து ஒன்றிய பாஜக நமக்கு எத்தனையோ தடைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கே தெரியும், ஹிந்தி படிக்கிறதை நாங்கள் திணிப்பை எதிர்க்கிறோம் என்ற காரணத்துக்காக பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தர வேண்டிய நிதி 2000 கோடிக்கு மேலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த துரோகங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்துக்கொண்டு இப்ப மக்களை சந்திக்க வராங்க. எந்த முகத்தை வைத்துக்கொண்டு மக்களை சந்திக்க வராங்கன்னு தெரியல. அவர்கள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் கூட போய் தேர்தல் உடன்படிக்கை செய்து கொண்டு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களை விட பெரிய துரோகிகள். அவர்களை அடையாளம் காட்டக்கூடிய வாய்ப்பு. ஆனா இத்தனை துரோகத்தையும் சமாளிப்பதற்கு ஒருவர் வேண்டுமென்றால் அவருக்கு அனுபவம் இருக்க வேண்டும், அரசியல் புரிதல் இருக்க வேண்டும். எது ஒன்றிய அரசாங்கம் எது மாநில அரசாங்கம்ன்ற வித்தியாசம் கூட தெரியலன்னா எப்படி நிர்வாகத்தை நடத்த முடியும்? யார் வேணாலும் ஆசைப்படலாம். ஆனா இன்று நாடு இருக்கக்கூடிய நிலையிலே இந்த நாட்டின் தேவைகள் என்ன, தமிழ்நாட்டின் எதிர்காலம் என்ன, நம்முடைய உரிமைகள் பாதுகாப்பதற்கு என்னென்ன திட்டங்களை முன்வைக்க வேண்டும், எப்படி குரல் கொடுக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள்ல ஒரு கேள்வி,
தொகுதி சீரமைப்பு, மறுவரையறை, அதுக்கு எதுக்காக பண்றாங்க? 39 பேர் 40 பேர் அங்க டெல்லியில் தமிழ்நாட்டு எம்பிக்கள் இருந்தோன்னா தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக சண்டை போடுகிறோம், குரல் கொடுக்கிறோம், அங்கே அமளியிலே ஈடுபடுகிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அதை பாதியா குறைச்சிட்டா அவர்களுடைய குரல் எடுபடக்கூடாது என்ற அந்த எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களை அடையாளம் காட்டி கேள்வி கேட்டு நம்முடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள்தான். அது இந்த தமிழ்நாட்டின் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் என்ற அந்த செய்தியை நாம் வீடு வீடாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கே ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு சென்று அங்கே நம்முடைய சாதனைகளை பற்றி அவர்களோடு பேசி அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்களா என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்று அதுக்கு பிறகு எங்கேயோ சென்னையில் உட்காந்துக்கிட்டு இத்தனை கோடி பேரை சேர்த்துட்டோன்னு நம்ம கணக்கு காட்டலை. மக்களோடு இணைந்து அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணியிலே கட்சிகளை தாண்டி நம்மோடு இருக்கக்கூடிய கூட்டணி மக்களுடைய கூட்டணி, உண்மையான கூட்டணி, மக்களுடைய கூட்டணி, தமிழ் மக்களுடைய கூட்டணி என்பதை காட்டக்கூடிய வகையிலே இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை நாம் எடுத்திருக்கிறோம். நிச்சயமாக இதை வெற்றிகரமாக 30% தாண்டி மிகப்பெரிய அளவிலே, ஏன்னா எல்லா இடங்களிலும் மக்கள் ஆர்வத்தோடு இதில் பங்கேற்க தங்களை இணைத்துக் கொள்ள முன்வருகிறார்கள். அதை நாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முகாம்கள், உரிமை தொகையாக இருக்கட்டும் இல்லைன்னா பட்டா வாங்குறதா இருக்கட்டும், அதற்கான முகாம்களை அறிவித்திருக்கிறார்கள். விரைவில் நம்முடைய மாவட்டத்திலும் அந்த முகாம்கள் நடைபெற இருக்கிறது. அந்த முகாம்களுக்குள்ளே மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையேயான ஒரு பிணைப்பாக, ஒரு பாலமாக நின்று செயலாற்ற வேண்டிய கடமை நம் அத்தனை பேருக்கும் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்கு, எப்படி சரி செய்ய வேண்டும், அதை சரி செய்ய முடியுமா. ஒருத்தங்க பட்டா கேட்கலாம், ஆனால் அது நியாயமா இல்லையாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. அதனால நியாயமாக கேட்கக்கூடியவர்களுக்கு, யாருக்கெல்லாம் உரிமை தொகை கிடைக்கவில்லையோ, யாருக்கெல்லாம் நியாயமாக கிடைக்கணுமோ அவங்களுக்கு விடுபட்டிருந்தா அதை வாங்கி தர வேண்டியது, முதியோர் உரிமை தொகை அவர்களுக்கான அந்த பென்ஷன் அதை வாங்கி கொடுக்கிறது என்று மக்களுக்கு என்னவெல்லாம் திட்டங்கள் போய் சேர வேண்டும் என்று இருக்கிறதோ அதையெல்லாம் பெற்று தருவதற்கு அந்த முகாம்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் நம்முடைய பங்கு மிகப்பெரிய பங்காக அதை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதையும் உங்களிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஓரணியில் இணைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த 200 என்ற அந்த வெற்றி இலக்கை தாண்டி ஒரு வெற்றியை உருவாக்கி காட்டும் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் செயல்படுவோம். தேர்தலுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய நிலை இல்லை. தேர்தல் நெருங்கி கொண்டே இருக்கிறது. விரல் வெட்டு எண்ணக்கூடிய மாதங்கள் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். முக்கியமாக வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டும். சரியாக இருக்கான்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும், பாஜக வாக்காளர் பட்டியலே குழப்படிகள் செய்தே பல இடங்களில் வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அதனால் எத்தனை முறையாக இருந்தாலும் வாக்காளர் பட்டியலை நாம் சரிபார்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து உங்களை எல்லாம் சந்தித்தது மட்டற்ற மகிழ்ச்சி. நன்றி, வாழ்த்து.